அண்ணாதிமுக சேர்க்கப்பட அப்புறம் இங்கே வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முதல்ல தினகரன் மாதிரி நீங்களும் என்டிஏக்கு வாங்க அப்படின்னு இப்போவும் சொல்லியிருக்கலாம். ஆபத் பாந்தவனாக தினகரனும் ஓபிஎஸும் எடப்பாடி கூட்டணி விட்டு வெளியே பிறகு எம்பி எலெக்ஷனில் கூட இருந்தாங்கல்ல என்டிஏல. அந்த நன்றி கூட இல்லையே. எலெக்ஷனில் தோத்த பிறகு நாங்கள் என்டிஏல தான் நீடிக்கிறோம்னு சொன்ன போது கூட அதை என்டார்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மனசாட்சியில் ஒருத்தர் கூட பிஜேபியில் இல்லை. அண்ணாமலையும் நயினாரும் சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. சென்னைக்கு வருகிற போதாவது, தமிழ்நாட்டுக்கு வருகிற போதாவது மோடியோ அமித்ஷாவோ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. விமான நிலையத்தில் வரவேற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட கூட அதையும் மறுத்தவர்கள் தான் பிஜேபியினர். அந்த துரோகத்தை ஓபிஎஸ்க்கு செஞ்சவங்க பிஜேபி தான். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை கிடைக்குங்கிறதுல நம்பிக்கை உள்ளவன். ஸோ ஓபிஎஸ் செய்த தவறுகளுக்கு அந்த அவமானங்களும் ஒரு கடவுள் கொடுத்ததுன்னு தான் நான் எடுத்துக்குவேன். நான் சந்தோஷப்படலை. ஒரு ஒப்பீட்டளவில் இறை நம்பிக்கையோடு அதை நான் சொல்கிறேன். அதெல்லாம் முடிஞ்ச பிறகும் இவ்வளோ தூரம் தத்தளிக்கிறாருன்னு இப்போ கூட அவங்க கை கொடுக்கல. இதுவும் ஒரு காரணம். ஸோ எல்லாரும் கை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், திமுக தான் ஒரே வழியா? இல்லை, அவருக்கு ஆப்ஷன் இருந்தது. விஜய் பக்கம் போயிருக்கலாம், சசிகலாவோட போயிருக்கலாம், இல்லை அதிமுக ஒற்றுமைக்காக நான் காத்திருக்கிறேன், காலம் கனியும் வரை காத்திருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், வீட்டில் போய் உட்காருங்க, என்ன கெட்டு போச்சு இப்போ, ஓபிஎஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே போகிற இதாகிடுமா, பூகம்பம் வெடிச்சிருமா,